ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 13வது வாரத்தில் உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தையின் வளர்ச்சியை பற்றியும், இந்த 13வது வாரத்தில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நிகழும் அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் கன்சீவ் ஆகி 12 வாரங்கள் முடிஞ்சிருச்சு. 3 ட்ரைமஸ்டரில் ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர் நமக்கு முடிஞ்சு முதல் 3 மாதத்தில் இருக்கக்கூடிய அசௌகரியம் ஃபுல்லாக குறைஞ்சி அடுத்தடுத்த வாரங்களில் உங்கள் குழந்தையோட வளர்ச்சி அதிகரிக்கும். மசக்கைன்னு சொல்லக்கூடிய அறிகுறிகள்லாம் நன்றாக குறைஞ்சிருக்கும். ரொம்ப நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க. இந்த வாரத்தில் அபார்ஷன் ஆகக்கூடிய டேஞ்சரஸ் எல்லாம் குறைஞ்சிருக்கும். செகண்ட் ட்ரைமஸ்டருக்குரிய அறிகுறிகள்லாம் தொடங்க ஆரம்பிச்சிரும். 13வது வார கர்ப்பத்தில் குழந்தையின் தலை முதல் கால் வரை 3 அங்குலமாக இருக்கலாம். குழந்தையோட எடை 28 கிராம் அளவு இருக்கும். குழந்தையோட அளவு ஒரு எலுமிச்சை அளவு இருப்பாங்க. குழந்தை இந்த டைமில் சீராக வளர்ந்து வருவாங்க. இப்போது குழந்தை தலையை திருப்ப கற்றுக்கொள்வார்கள். இந்த வாரத்தில் குழந்தை விழுங்குவதற்கும் அழுவதற்கும் அவங்களுக்கு விக்கல் எடுக்கவும் கூட செய்வாங்க. போன மாதங்கள் மணிக்கு குழந்தையின் வளர்ச்சி சாதாரணமாக இல்லாமல் அடுத்தடுத்த மாதங்கள் குழந்தையின் வளர்ச்சி வேகமாக இருக்கும். இந்த 13வது வாரத்தில் மற்றொரு வளர்ச்சி குழந்தையின் குடல் மற்றும் குரல் வலை வளர்ச்சி ஆகும். குழந்தையோட எலும்புகள் கைகளிலும் கால்களிலும் உருவாக தொடங்கும். இந்த வாரத்தில் குழந்தையின் உறுப்புகள் முழுமையாக உருவாகி கடினமாக உழைக்க தொடங்கும். சிறுநீரக உற்பத்தியை செஞ்சு அது அமனோட்டிக் திரவத்தில் வெளியிட தொடங்கும். குழந்தையின் உடலில் இருக்க மண்ணீரல் சிவப்பு இரத்த அணுக்களை உற்பத்தி செய்ய ஆரம்பிக்கும். இந்த இரத்த அணுக்கள் தான் உடல் முழுவதும் ஆக்சிஜனை கொண்டு செல்ல உதவுது. குழந்தையோட குடல் தொப்புள் கொடியிலிருந்து மீண்டும் அவங்க வயிற்றுக்குள்ளே நகரும். குழந்தையோட மண்டையோடு உட்பட்ட எல்லா எலும்புகள், பெரிய எலும்புகள் எல்லாமே ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும். உங்களுக்கு என்னென்ன சிம்டம் இருக்கும்னா, இந்த 13வது வாரத்தில் என்ட்ராகும் போதே உங்களுக்கு குமட்டல், சோர்வு பிரச்சனையிலேருந்து விடுபடுவீங்க. இந்த 2வது ட்ரைமஸ்டரில் உங்கள் உடல் எடை சற்று அதிகரிக்கும். முதல் 3 மாதத்தில் இருக்கக்கூடிய மலச்சிக்கல், வீக்கம், தலைவலி, மார்பகங்கள் மென்மையாகிறது, இந்த சில அறிகுறிகள் கர்ப்பம் முழுவதுமே தொடரலாம். இப்போ 10 மந்த் வரைக்குமே இது இருக்கலாம். நீங்கள் வயிற்றில் ட்வின்ஸை கேரி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த 13வது வாரத்தில் இன்னொன்று சிம்டம் உணர்வீங்க. நான் சொன்னதோடு சேர்த்து உங்கள் பிறப்புறுப்பில் வெள்ளைப்படுதல் ஏற்படும். இது பால் நிறத்தில் இருக்கும், ரொம்ப ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இது சாதாரணமானது தான். இந்த வெள்ளைப்படுதல் உங்களுக்கு தொற்று நோய் உண்டாக்காமல் இருக்கிறதுக்கு ஏற்படுது. உங்கள் பிறப்புறுப்பில் நல்ல பாக்டீரியாவின் சமநிலையை உருவாக்குவதற்கும் இந்த வெள்ளைப்படுதல் ஏற்படுது. இன்னும் வாரங்கள் போக போக அந்த வெள்ளைப்படுதல் அதிகமாகும். முதல்ல சொன்ன மணிக்கு நெஞ்செரிச்சல் ஏற்படும். 13வது வாரத்தில் குழந்தையோட வளர்ச்சி அதிகமாகும் போகும்போது அந்த கர்ப்பப்பை நம்ம நெஞ்சு பகுதியில் அழுத்தம் கொடுக்கறதுனால நமக்கு நெஞ்செரிச்சல் ஏற்படும். இந்த கர்ப்பகால ஹார்மோன்கள் உங்கள் வயிற்றில் மேற்பகுதியில் இருக்கக்கூடிய தசையை தளர்வடைய செய்யும். இதனால் வயிற்றில் அமிலம் உணவு குழாயை நோக்கி பயணிக்கும். இதனால் நெஞ்செரிச்சல் ஏற்படும். கன்சீவாக இருக்கவுமே சாப்பிட்டதுமே தூங்கக்கூடாது. அப்படி படுத்திங்கன்னா உங்களுக்கு நெஞ்செரிச்சல் ஏற்படும். சாப்பிட்ட பின்னாடி சாக்லேட், சிட்ரஸ் பழங்கள், இந்த வறுத்த காரமான உணவுகள்லாம் சாப்பிட்றத தவிர்க்கணும். ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் செயல்பாடு காரணமாக நமக்கு மலச்சிக்கல் ஏற்படும். ஏன்னா செரிமான அமைப்பை வழக்கத்தை விட மெதுவாக வேலை செய்ய வைக்குது. இதனால் மலச்சிக்கல் பொதுவானது தான் கர்ப்ப காலத்தில். உங்கள் உணவில் பழங்கள், காய்கறிகள், முழு தானிய உணவுகளில் சேர்ப்பது ரொம்ப நல்லது. நார்ச்சத்து மிகுந்த உணவுகளை எடுத்துக்கரும் போது நமக்கு மலச்சிக்கல் இருப்பாது. அது மணிக்கு அதிக அளவு தண்ணீர் குடிப்பதும் நல்ல. 13வது வாரத்தில் உங்கள் உடல் உறவில் அதிக நாட்டம் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் உடல் உறவு வைக்கக்கூடாதுன்ற எண்ணம் இருக்கும். இது பொதுவாக இயல்பானது தான். கர்ப்ப காலத்தில் இன்டர்கோர்ஸ் 13வது வாரத்தில் இருக்கிறது நல்லது தான். கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய குழந்தையை சுற்றி அம்னோட்டிக் சாக் பாதுகாப்பாக இருக்கும். இதனால் நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருக்கலாம், குழந்தையை பாதிக்காது. இருந்தாலும் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் உடல் நிலையை பொறுத்து தான் அவங்க சொல்லுவாங்க, அப்போ இருந்துக்கலாம். குறைப்பிரசவம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் உடலுறவு கொள்ளாமல் இருக்கிறது நல்லது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் செட் ஆகும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் செட் ஆகாது. ஏற்கனவே சொன்ன மாதிரிக்கு மார்பகத்தில் மென்மை ஏற்படும். குழந்தைக்கு தேவையான பாலை உற்பத்தி செய்கிற ஹார்மோன் செயல்படுறதுனால இந்த மாற்றங்கள் ஏற்படும். இந்த டைமில் உங்கள் நடைப்பயிற்சியை ஆரம்பிக்கலாம். கீழ் முதுகு வலி இருந்துச்சுன்னா பில்லோ யூஸ் பண்ணிக்கோங்க. பச்சை காய்கறிகள், கீரைகள், பழங்கள்லாம் எடுங்க. குழந்தையின் வளர்ச்சி நன்றாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், பாய்.